வெல்கம் டு கபிலன் அகாடமி. வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோலாம் பற்றி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்த் பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அமைச்சிட்டாங்க. ஓகேங்களா? அந்த எய்த் பே கமிஷன் என்ன, அதனுடைய முழுமையான தகவல் என்ன, நம்ம தமிழ்நாட்டில் எப்போ அதை இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, எவ்வளோ சேலரிகள் வரும், அப்படி வந்தால் குரூப் 4க்கு குரூப் 2க்கெல்லாம் எவ்வளோ சேலரி அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் உடனுக்குடனே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய டெலகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அஃபிஷியல் லிங்க்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து டவுட் வந்து கேட்டுக்கலாம். நான் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பே கமிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக தெரிஞ்சுக்கணும். பே கமிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து மத்திய அரசு போடுவாங்க. மத்திய அரசு போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநில அரசும் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ரெகுலேஷனான சில விஷயங்களெல்லாம் வந்து ஆட் பண்ணி அல்லது முன்ன பின்ன ஓகேங்களா பண்ணி அதுக்கப்புறம் மாநில அரசுகள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் சம்பள உயர்வு அப்படிங்கிறது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்குமாங்களா? எவ்ரி இயரில் நமக்கு இன்க்ரிமெண்ட் வந்து ஒவ்வொரு போஸ்ட் குரூப் 4னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 சம்திங் நினைக்கிறேன். குரூப் 2னா வந்து 1100 சம்திங் நினைக்கிறேன். அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் இருக்கும். அது போக டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு 3% 4% அந்த ரேஷியோவில் அந்த அந்த காலகட்டங்கள் நடந்த எக்கனாமிக் விலைவாசி உயர்வு அதை பொறுத்து நமக்கு சம்பளங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்வு இருக்குது. ஓகேங்களா? அது போக அந்த 2 நமக்கு காமனாக நடக்கிறது. எவ்ரி இயர் வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் வந்து இயர்லி வந்து 2 டைம்ஸ் வந்து நமக்கு டிஏ. ஓகேங்களா? அது 2 காமனாக இருக்கிறது போக சம்பள கமிஷன் அப்படிங்கிறது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுவாங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7வது சம்பள கமிஷன் உயர்வு யாருடைய தலைமையில் அமைச்சாங்கன்னா ஏகே மாத்தூர் வந்து தலைமையில் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனுடைய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்ன, எவ்வளோ சம்பளம் உயர்வாச்சு, எவ்வளோ சேலரிலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான தகவலாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்து எய்த் பே கமிஷனில் எவ்வளோ வரக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி வந்தால் குரூப் 1 சேலரி எவ்வளோ, குரூப் 2 சேலரி எவ்வளோ, 2 இயருடைய சேலரி எவ்வளோ, குரூப் 1 சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 1/1/2016 வந்து பே கமிஷன் வந்து அமலாச்சு. ஓகேங்களா? 7th பே கமிஷன் ஏகே மாத்தூர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இதனுடைய இதில் வந்து எவ்வளோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டுங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். ஓகேங்களா? நம்மளுடைய சம்பளம் 100%. ஓகேங்களா? நம்மளுடைய சம்பளம் வந்து 100%. அது வந்து நம்ம 100 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து டிஏ. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2006லேருந்து 2016 வந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் 7th பே கமிஷனுக்கு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து நம்ம 8th பே பற்றி பேசலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து டிஏவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 125% அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருந்தது. அதாவது 2006லேருந்து 2016 அந்த 10 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 125% டிஏ வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 225 அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது அந்த ஒரு ரேஷியோஸ் வந்து கொடுப்பாங்க. 14.3% வந்து அந்த 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 கமிட்டி வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 14.3%. இதை வந்து 225 இன்ட்டு 14.3 அவங்க அந்த ரேஷியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங்காக வந்து ரூ. 34 அல்லது ரூ. 33 அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ரூ. 32 நினைக்கிறேன். ரூ. 32 அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இதில் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 225 ஒரு 32 வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 257. ஓகேங்களா? 257. இதை தான் நம்ம ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். இது 257 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2.57 அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ 2.57 அப்படிங்கிறது தான் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டராக வந்து 2016 வந்து பே கமிஷன் 7th பே கமிஷனில் வந்து ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஓகே, அப்போ சேலரி வந்து எந்த மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? அதாவது பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு மினிமம் 7000 அப்படிங்கிறது இருக்குது. இதனுடைய 2.57 மடங்கு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 18,000 அப்படிங்கிறது வரும். முன்ன பின்ன 10 20 முன்ன பின்ன வரும், அல்லது முன்ன பின்ன 10 ரூபா கம்மியாக வரும். அதை பேஸ்அப் பண்ணி வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 18,000 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மினிமமான சேலரி. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5,400 5,200 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரி இருந்திருக்கும். ப்ளஸ் கிரேடு பே வந்து பார்த்தீங்கன்னா 2,400 வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது இது வந்து 2016 அந்த
செவன்த் பே அமலாகும் போது. ஓகேங்களா, இது வந்து மொத்தம் 7600 ஆச்சு. 7600 இன்ட்டு 2.57 அப்படிங்கிறத நம்ம ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் செட்டப் பண்ணி 19,500 அப்படிங்கிற மாதிரி குரூப் 4 சேலரி வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணியிருக்காங்க. இதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலரி. இப்போ வந்து குரூப் 4க்கு நான் சொல்கிறது. ஓகேங்களா, 7600 இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அதனுடைய 2.57 வந்து ஃபிட்டப் பண்ணி 19,500 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 7th பே கமிஷனுடைய கடந்த காலங்களுடைய ஒரு சின்ன ஒரு தகவல். ஓகேங்களா, இதை வச்சுக்கிட்டு இப்போ 8th பே கமிஷனில் எவ்வளோ வரலாம், இப்போ டிஏ எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஏ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 53% வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, 53% வந்து டிஏ கொடுத்துட்டுருக்காங்க. இப்போ 2025 2 டிஏ, ஜனவரி மாதம் டிஏ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் டிஏ நமக்கு பெண்டிங்கில் வர வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, 2 டிஏ வர வேண்டியது இருக்குது. ரெண்டாவது 2021-2026. ஓகேங்களா, 2026 1/1 ஓகேங்களா, 1/1 டிஏவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இந்த 8th பே கமிஷனுக்கு வரும்போதும் சரி, எல்லா பே கமிஷன்லையுமே அந்த ஜனவரி மாதனுடைய டிஏ வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திக்குவாங்க. அப்படின்னா இன்னொரு கிட்டத்தட்ட நியர்பையாக ஒரு 3% ஆவரேஜாக கூட ஒரு 9% நமக்கு இன்னும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு 62% வரைக்கும் டிஏ வந்து வரலாம், அதற்கு மேலேயும் வரலாம். பட் நம்ம ஒரு மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62% அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம சொல்லிட்டா பேசிக் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோன்னு பார்க்குறோம். பேசிக் சேலரி அப்படிங்கிறது நம்ம இங்கே 100% வந்து வச்சுக்குவோம். ஓகேங்களா, 100% பேசிக். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு 62% to 65% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம மினிமமாக ஒரு 62% வந்து போட்டுக்குவோம். ஓகேங்களா, இப்போ 162% வந்து ஆச்சு. ஓகேங்களா, இதற்கு கடந்த காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14% வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு கரண்ட்டில் நம்ம அதே வந்து ஒரு 14.3% நம்ம வச்சுக்கோ. ஓகேங்களா, 14.3% வச்சுக்கோ. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 162%. ஓகேங்களா, 162%க்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 14% நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா, போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 23 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சு வரும். ஓகேங்களா, 23 ரூபா அப்படிங்கிற வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 185. இப்போ வந்து ஃபிட்மெண்ட் பேட்டர் என்னென்னா 1.85 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகும். ஓகேங்களா, சரி, ஒரு வேளை 17% கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, 162 17% வந்து டிஏ கொடுக்குறது, அதாவது நம்மளுடைய அந்த அந்த குழு பரிந்துரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்கனாமிக் இன்க்ரீஸ் ஆனதுக்கு தகுந்த மாதிரி, பொருளாதார உயர்வுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னா 27.54 கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு 9 8 189, கிட்டத்தட்ட ரவுண்ட் ஆஃப் 190 அப்படின்னா 1.9 ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குன்னா 14% கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1.85 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து வரலாம். ஓகேங்களா, அடுத்தது அதே மாதிரி 17% கொடுத்தாங்க அப்படின்னா 1.90 வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். இது எல்லாமே நம்ம மினிமம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இதுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ சேலரி அப்படிங்கிறத எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரூப் 4க்கு எவ்வளோ, குரூப் 2க்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாசிபிள் வே அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு பார்க்கலாம். ஓகேங்களா, குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.85 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்தது அப்படின்னா அதுக்கான சேலரி 36,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, 19,500 இன்ட்டு 1.85 அப்படிங்கிற வச்சு பெருக்குனிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா, அப்போ 1.85 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னா 36,000. ஓகேங்களா, ரவுண்ட் ஆஃபாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1.90. ஓகேங்களா, 1.9 ஏன்னா 17% கொடுத்தாங்கன்னா 1.90 வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி வந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து 1.90 போட்டிங்கன்னா இன்னொரு 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வருது. 37,000 அப்படிங்கிறது குரூப் 4க்கு பேசிக் சேலரியாக வரும். அதுபோக ஹெச்ஆர்என்சி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு அதெல்லாமே வந்து தனி. ஓகேங்களா, செகண்டரி. ஓகேங்களா, ஓகே, அது இதோட வந்து ஆட் ஆகி வரும். அடுத்தது அதே மாதிரி குரூப் 2ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1.85 1.90 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20,600 அப்படிங்கிறதுனால பேசிக்கு 20,600 வச்சு பெருக்குனிங்கன்னா குரூப் 2ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.85க்கு வந்து பார்த்தீங்கன்னா 38,110 அப்படின்னு சொல்லி வரும். 110 எடுத்துருவாங்க ரவுண்ட் ஆஃபாக. 38 அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1.90 வந்தது அப்படின்னா 39,140 அப்படிங்கும்போது 39 செட்டப் பண்ணுறதுக்கு
வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ வந்து பார்த்தீங்கன்னா 35,600 தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமான சேலரி குரூப் டூவில். ஓகேங்களா. பே லெவல் வந்து 12க்கு மேலே அப்படின்னு சொல்லலாம். 11க்கு மேலே, 11லேருந்து அதுக்கு மேலே 35,600, 36,900 கூட இருக்குது. 35,600க்கு நம்ம கணக்கு போடுவோம். ஓகேங்களா. 35,600க்கு 1.85 வந்து ஃபிட்டப் ஆகுது அப்படின்னா வந்து 65,860 அப்படிங்கிறது வரும். நான் வந்து செக் பண்ணி பாருங்கள். 35,600 × 1.85 போட்டிங்கன்னா ஓகேங்களா. 65,860 அப்படிங்கிறது. அப்போ 66ன்னு ஃபிட்டப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1.90 ஓகேங்களா. 1.90க்கு நீங்கள் ஃபிட்மெண்ட் பேட்டர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 67,640 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 67,500 வந்து ஃபிட்டப் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து குரூப் டூக்கான சேலரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.85 1.90 மாதிரி இது ரெண்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறோம். 1.85க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆச்சு அப்படின்னா 97,310 அப்படின்னு சொல்லி வரும். வேணால் வந்து பிரிக்கி பாருங்கள். ஓகேங்களா. அப்போ வந்து 97 அல்லது 97,500 அப்படிங்கிறது வந்து பண்ண ரவுண்ட் ஆஃப் வந்து பண்ணலாம். அதேமாதிரி 1.90 அப்படின்னு வந்துன்னா 99,940 அப்படின்னா வந்து ரவுண்ட் ஆஃபாக 1 lakh அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டப் வந்து ஆகலாம். ஓகேங்களா. அதனால் வந்து பல யூடியூப் சேனலில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி குரூப் 4 சேலரி 50,000, குரூப் 2 சேலரி 80,000, 75,000 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறான தகவல். இப்போ உண்மையான தகவல் அப்படிங்கிறது குரூப் 4க்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக 36 to 37 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து வரலாம். ஓகேங்களா. இது வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். இதை தாண்டியும் வந்து வரலாம். ஆனால் இதுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 1.85 அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். சில யூடியூப் சேனல் 1.86ன்னு சொல்லுவாங்க. 2.57 போன டைமே 2.57 3 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போலாம் வரக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து டிஏ வந்து ஜாஸ்தி. அதனால் வந்து 125% மேலே டிஏ இருந்தது. அதனால் வந்தது. இந்த டைம் வந்து வெறும் 62% தான் டிஏ இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கு வாய்ப்புகள் இல்லை. 36 to 37 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகலாம். குரூப் 4னுடைய பேசிக் சேலரி. ஓகேங்களா. அதிகபட்சம் 40 கூட போகலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 17% கொடுக்காம 22% எல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் தாண்டறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 36 to 37 அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே குரூப் 4க்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A. குரூப் 2Aக்கு நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரலாங்க? 38 to 39, 38 to 39க்குள்ளே ஃபிட் ஆகலாம் குரூப் 2Aக்கு. குரூப் 2க்கு எவ்வளோ ஃபிட் ஆகலாம்? அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 66லேருந்து 66 to 67.5 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இதெல்லாம் வந்து பேசிக் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் வந்து அலவன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து முழுமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் நான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து லாஸ்ட் இயர் 7th பே கமிஷன்லேருந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல பயனுள்ள தகவல் வீடியோக்களை வந்து நம்ம சேனலில் வந்து காண்றதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது அதே சமயத்தில் நம்ம டெலகிராம் டிஸ்கஷன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சில உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்க முடியும். அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நீங்கள் மறக்காமல் வந்து வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவலை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது கபிலன் அகாடமியிலிருந்து உங்களுக்கு நன்றி. பாய்.